டீப் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் உடவியாளர் மதன் அறிவழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அரசியல்ல பரபரப்பா இன்றைக்கு முழுதும் போனது பாத்தீங்கன்னா உதயநிதியினுடைய கைது. அவர் தஞ்சாவூர்ல பேசும்போது, போராட்டத்தில் பேசும்போது ஒரு நடிகையை குறித்து அவர் தவறா பேசிட்டாரு, ஆபாசமா பேசிட்டாரு, திரிஷா குறித்து பேசிட்டாரு. இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லி பல்வேறு தலைவர்களும் கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. அதே போல கைது செஞ்சிடக்கூடாதுன்னு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு எதிர்கட்சி தலைவரை கைது பண்றது, அதுவும் ஒரு நடிகையை விமர்சித்து பேசிட்டாரு, ஆபாசமா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கைது பண்றது இல்லை. இப்போ கைது செய்வது தவறா சரியாங்கிறதுனா, இப்போ ஜனாதிபதி, கவர்னர் தவிர மீது எல்லாரையுமே கைது பண்ணலாம். இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட கைது பண்ணலாம். அதுக்கு ஒரு புரோட்டோக்கால் உண்டு, ஒரு பெர்மிஷன் வாங்கி கைது பண்ணலாம். மற்றபடி எல்லாரையுமே கைது பண்ணலாம். முதலமைச்சராக இருக்கும்போதே கூட கைது பண்ணிட்டுலாம் கொண்டு போயிருக்கிறாங்க. சட்டத்தில் இடம் இருக்கிறது. கைது செய்வதற்கான காரணம் சரியானதா, நியாயமானதா அப்படின்றது தான். இப்போது 7 ஆண்டுகள் வரைக்குமான தண்டனை உள்ள குற்றத்திற்கு நீயே கண்டிப்பாக கைது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கைது பண்ணிடணும். கைது பண்ணலைன்னா ஏன் கைது பண்ணல அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேட்கும். மற்ற வழக்குகளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ மற்ற வழக்குகள்னு எல்லாரையும் நம்ம பொதுவாக பேச தேவையில்லை. அவதூறு வழக்குகள் அப்படின்னா அது அதுலேயும் எல்லாரையும் கைது செய்யணுமா அப்படின்றது கூட இருக்குது. நீங்கள் முதல்ல விசாரித்து அது ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. சம்மன் அனுப்பணும், விசாரிக்கணும். அதன் அடிப்படையில் குற்றம் இருக்குது, முகாந்திரம் இருக்குது அப்படின்னா, ஆதாரம் கிடைச்சிருக்குதுன்னா அப்புறம் கூட நீங்கள் கைது பண்ணலாம் மேற்கொண்டு விசாரணைக்காக. அப்படி இல்லைன்னா, விசாரணை அப்படிங்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் கைது செய்யவும் தேவையில்லை. சாட்சிகளை கலைத்து விடுவார் அப்படின்னு அப்புறம் காரணங்கள் சொல்லி தான் நீங்கள் கைது செய்வதற்கு நியாயங்கள் தேடணும். அது யாருக்கு? ஆட்சியில் இருந்தால், அதிகாரத்தில் இருந்தால் அப்படி நீங்கள் சொல்லலாம். இவங்க ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, ஒன்றியத்திலும் அதிகாரத்தில் இல்லை, மாநிலத்தில் அதிகாரத்தில் இல்லை, தேசிய அளவில் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கட்சிகளும் இல்லை, உங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் இல்லை, எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், எங்கேயும் ஓடி போகிறது இல்லை. அவர் தான் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார், தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறார், சிறப்புரை அவர் தான். அதுதான் விவாதத்துக்கு வந்திருக்குது. நாளைக்கு சட்டமன்றம் கூட போகுது, சட்டமன்றத்துக்கு கூட அவர் வருவார். அதில் எங்கேயும் ஓடி போகிறது இல்லை. அப்போ நிதானமாக நீ ஒரு வழக்கு போட்டுட்டு விசாரணைக்கு வாங்க அப்படின்னா வந்துடுவாங்க. யாருமே எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் மறுக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு முறை ஜெயலலிதா ஆட்சி காலம் அப்போ பொடா சட்டம் அப்படின்னு ஒன்று வந்திருந்தது. பொடா சட்டத்துக்கு கீழே வைகோ மேலே வழக்கு, அவரை கைது செய்யணும் அப்படின்னு காவல்துறை தேடுது. அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், பாஞ்சிட்டு வர்றார் அரெஸ்ட் ஆகிறதுக்கு. ஏர்போர்ட்டில் இருந்துலாம் வீராவசமாக பேசிட்டு போய் அரெஸ்ட் ஆனார். அப்புறம் 1.5 வருஷம் உள்ளதுக்கு வச்சுட்டாங்க. அது அவங்களுக்கு மைலேஜ். எந்த தலைவராக இருந்தாலும் சரி, அவங்க கைதாகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடுதல் அனுதாபம் வரும், கவனம் வரும். மக்கள் அது குறித்து நிறைய விவாதிப்பாங்க, சரி தவறுன்னு விவாதிப்பாங்க. அப்போது உதயநிதி இப்போ கைதுன்றது அவருக்கு ஒன்றும் நெகட்டிவானதெல்லாம் இல்லை. அது கூடுதல் மைலேஜ் தான். அவர் கடந்த ஆட்சி காலத்திலையும் சிறப்பாக பணி செய்த ஒரு நபர். இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே எதிர்கட்சி தலைவருங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார். கட்சியிலே ஒரு முதன்மையான இடத்துக்கு கூட வந்திருக்கிறார். இப்போ அப்படி இருக்கும்போது அதை நிதானமாக கையாளலாம். இன்னொன்று, அவர் பேசுனது குற்றமா இல்லையா அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் எதுவுமே நீங்கள் சட்டபூர்வமாக நிரூபிக்க தகுந்த எந்த வார்த்தையும், தவறான வார்த்தையும் பேசலை. அதாவது இதுக்கு முன்னாடி இவங்க கூட கூட்டணி இருந்த தலைவர்களை உதயநிதி இப்படி பேசியிருக்க கூடாது. உதயநிதி இரட்டை அர்த்தங்கள் உள்ள வார்த்தைகள்ல பேசியிருக்காரு, தவிர்களை இழிவுபடுத்திருக்காரு. அவங்களுக்கு புரிஞ்சது. இப்போ நீங்க இதுல தவறு இல்ல தவிர்த்திருந்திருக்கலாம்ங்கிறது வேற. ஒரு பெரிய குற்றமா அப்படின்னா இதெல்லாம் நிறைய பேசியிருக்கிறாங்க. பேசக்கூடாத வார்த்தை அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு தலைவருங்கிற இடத்துல இருந்து நம்ம பேசுகிறோம். நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு கட்சியின் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க. கடந்த முறை ஆட்சியில் நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்தீங்க. அந்த காரணத்தினால ஒரு நாகரிகத்தின் முன்னிட்டு நீங்கள் தவிர்த்திருந்திருக்கலாம். ஒரு தலைவருக்கு இது லட்சணமான்ற பொருளில் தான் நம்ம விமர்சிக்க முடியும், கண்டிக்கலாம், விமர்சிக்கலாம், வழக்கு கூட போடலாம். வழக்கு நிற்காது அது முதல்ல. ஆனால் நீ வழக்கு கூட உங்கள் ஆத்ம திருப்திக்காக, உங்கள் கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யலாம். கைது செய்ய வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? நீ ஓடி போயிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குதா? இல்லை அவ்வளோ பெரிய குற்றமா? இப்போ என்ன நடந்தது அங்கே? அவர் பேசுகிறார், என்னெல்லாம் பேசுகிறார்? நிறைய விஷயங்கள் பேசுகிறார். இந்த ஆட்சியின் அவலங்கள் குறித்து பேசுகிறார். மிக முக்கியமான உயிராதாரமான பிரச்சனை அது என்னது? காவிரி பிரச்சனை. மேகதாட்டில் அணை கட்டணும் அப்படின்னு அவங்க தீவிரமாக இருக்கிறாங்க. நாடாளுமன்றம் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குது. நீர்வளத்துறை அமைச்சர் எந்த தடையும் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறா. அப்படி ஸோ அப்படின்னா அதுக்கு ஒரு புதிய விளக்கம் வருது அப்படின்னா அவங்க கட்டிடுவாங்க.
ஏற்கனவே 214 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைத்திருக்கிறது கர்நாடகா. எது? தமிழ்நாட்டுக்கு 190 டிஎம்சி தான் தண்ணி கொடுப்பாங்க. 180 டிஎம்சி அப்படின்றது ஆண்டு முழுக்க காவிரியில கர்நாடகா நமக்கு திறந்து வர்ற தண்ணியோடைய மொத்த அளவு ஆண்டு முழுக்க. அந்த தண்ணியை அவன் சேர்த்து வச்சிருக்கிறான். அவங்ககிட்ட அதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்குது. கிருஷ்ணராஜ சாகர் அணை இருக்குது, கபினி அணை இருக்குது, அவங்க இன்னும் சில அணைகள் வச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் தேக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ நிரம்பி ஒளிந்த பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ கூடுதலாக ஒரு அணையை கட்டிட்டான் அப்படின்னா அதையும் சேர்த்து வச்சுக்குவான். அப்போது நமக்கு தஞ்சை டெல்டாங்கிறது உணவு களஞ்சியம். தமிழ்நாட்டில் வந்து 10 மாவட்டங்கள் அதை சார்ந்து இருக்குது அப்படின்னா, இது விவசாயத்துக்காக காவிரியை சார்ந்து இருக்குது அப்படின்னா 38 மாவட்டங்கள் உணவுக்காக சார்ந்து இருக்குது. உயிராதாரமான ஒரு பிரச்சனை. அதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியல. வாயத்திறங்க சிஎம்னு கேட்குறாங்க, பேச மாட்டேன்றீங்க. அது குறித்து ஒரு விமர்சனம் பண்ணுறார். அதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். அதே மாதிரி கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அவங்க பேசுகிறாங்க, பேசி முடிவெடுக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயம் பேசணும். கர்நாடகாவுக்கு சென்ட்ரல் லாபி ஒன்று இருக்குது. அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நேஷனல் லாபி இருக்குது. ஏன்னா ஆளுங்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு அங்கே தேசிய கட்சிகள் இருக்குது. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஸோ அப்போது இங்கே வந்து நம்ம எல்லா வகையிலையும் ரொம்ப ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் வேலை செய்யணும், கண்டனத்தை வலிமையாக சொல்லணும், நீதிமன்றத்தில் வந்து ஸ்ட்ராங்காக பேசணும் அப்படிலாம் இங்கே வந்து பேசி பார்க்குறாங்க. இவர் வந்து எங்கே போகிறேன்றாரு, கர்நாடகா போகிறேன், அங்கே பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அங்கே வந்து அவர் வராரு அப்படின்றதுக்காக பில்டிங்கு ஸ்பெஷலாக பெயிண்ட் அடிக்கிறாங்க, விருந்துகள் ஏற்பாடு பண்ணுறதுக்கு காவல்துறை பயிற்சி கொடுக்குறது அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. நீங்கள் விருந்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. சரி, அது அவசியம் இல்லை, பேசி நடக்கிற விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு ஆணையம் இருக்குது, காவிரி நீர் ஆணையம்னு ஒன்று இருக்குது. அதில் ஏற்கனவே தீர்ப்பு வந்து அதுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. நீ அங்கே தான் கோரிக்கை வைக்கணும் அப்படிலாம் பேசி பார்க்குறாங்க. எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் சொல்லி பார்க்குறாங்க, இல்லை நாங்கள் விருந்துக்கு போவேன்னு நிற்கிறார். அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க, எங்கிட்ட வந்து தண்ணீரை திறந்து விடணும்னு கோரிக்கையை வச்சது இல்லை, கோரிக்கையை வைக்கலன்னு சொல்கிறாரு. சொல்கிறது யார்? நீர்வளத்துறை அமைச்சர் சொல்கிறார். சொல்கிறது யார்? முதலமைச்சர் சொல்கிறார். டிகே சிவகுமார் சொல்கிறாரு, எங்கிட்ட ஒரு தண்ணி வேணும்னு கேட்கவே இல்லை அப்படின்றாங்க. இங்கே ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி வந்திருக்கணும் குறுவை சாகுபடிக்கு. இங்கே விவசாயம் நடக்கலை. அப்போ ஜூன் மாதம் வந்திருக்கணும். ஜூன் முடிஞ்சிருச்சு, ஜூலை முடிஞ்சிருச்சு, ஆகஸ்டே வந்துருச்சு. நீங்கள் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ மேகதாட்டு பிரச்சனைங்கிறதும் காவிரி நீரில் நமக்கு தர வேண்டிய தண்ணீரை வந்து தரம் 4 டிஎம்சி தண்ணி இப்போ உடனடியாக வரணும். இப்போ அதெல்லாம் வரணுங்கிறதுக்காக இங்கே ஒரு போராட்டம் நடக்குது. இதுதானே முக்கியமான பிரச்சனை. எதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்? ஒரு எதிர்கட்சி போராட்டம் நடத்துது, எதிர்கட்சி தலைவர் போராட்டத்தில் பேசியிருக்கிறார். அதுக்கு உங்க பதில் என்ன? முக்கியமானது இந்த விஷயம் இல்லையா? இப்ப திரிஷா தான் நமக்கு முக்கியமா அப்படின்றதானே இப்போ ஃபோக்கஸ் ஆகுது. எனக்கு காவிரி தண்ணீர் முக்கியமா, திரிஷா முக்கியமா? அவங்களுக்கு திரிஷா தான் முக்கியம். அப்ப அதான் பிரச்சனை. அப்ப நம்ம எதை நீங்க காயின் பண்றீங்க? இப்போ எதிர்கட்சி ஒரு போராட்டம் நடத்துது அப்படின்னா தமிழ்நாட்டின் உயிராதாரமான ஒரு பிரச்சனையில நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க, கோட்டை விட்டுட்டீங்க, துரோகம் செய்றீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நாங்க துரோகம் செய்யலன்னு நீங்க பேசியிருக்கணும்ல. அதுதானே நீங்க ஒரு கூட்டம் போட்டு பேசணும்ல. நாங்கள் வந்து என்னெல்லாம் சாதிச்சோம், தண்ணியை எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா? ஒன்றும் இல்லை. மழை பெஞ்சுது, அங்கே தண்ணி திறந்து விடக்கூடாதுன்னு அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. முதலமைச்சர் சொல்றாரு, அப்படித்தான் நானும் நினைச்சேன், ஆனால் மழை பெஞ்சிருச்சு, அணைகள் நிரம்பிருச்சு, இதுக்கு மேலே நம்ம வச்சுக்க முடியாது, அணை உடைஞ்சிரும், ஆபத்து, அதனால நம்ம தண்ணி திறந்து விடுறோம்னு சொல்றாரு. ஸோ மழை பெஞ்சு தான் தண்ணி வந்திருக்குது. இன்னும் 1 மாதம் கழிச்சு மழை பெஞ்சிருந்ததுன்னா 1 மாதம் கழிச்சு தண்ணி வரும். அப்போ ஏற்கனவே அவங்க தேக்கி வச்சிருக்கிறாங்களா அந்த தண்ணி, நமக்கு தர வேண்டிய தண்ணி தரல. இப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்ல, பதில் சொல்லலை. ஏன்? காங்கிரஸோட 4 எம்எல்ஏக்களோட ஆதரவு வேணும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு நேஷனல் பார்ட்டியோடைய சப்போர்ட் வேணும். நீங்கள் ஒரு மதசார்பற்ற அணியில் நீங்கள் இருக்கிறீங்கிற ஒரு தோற்றம் வேணும். உங்களுக்கு எல்லாமே வேணும். தமிழ்நாட்டின் நலன், அதன் வாழ்வாதாரம், உயிராதாரம் கோட்டை விட்டாச்சு. சரி, அது மட்டுமே பேசுனாங்க. இன்னொரு விஷயம் பேசுனாங்க, விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யறேன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? கடன் தள்ளுபடி. அது எப்படி சொன்னீங்க? திமுக மாதிரி நான் கிரைட்டீரியா வைக்க மாட்டேன், இவங்களுக்கு தருவேன் எங்களுக்கு தரமாட்டேன்லாம் நான் சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் நாங்கள் தந்துடுவோம், ஏமாற்ற மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே திமுக யாரையும் ஏமாத்தலை. அவங்களும் கடன் தள்ளுபடி செய்தார்கள். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி எவ்வளோ? 22,000 கோடி. நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க? 2,000 கோடி. 2,200 கோடி ரூபாய் நீங்கள் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அவங்களோட கம்பேர் பண்ண முடியுமா?
திமுக செஞ்சுது. நீங்க ஏமாத்திட்டீங்க யார் சொல்றா? விவசாயிகள் சொல்றாங்க. விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க. இப்ப இந்த விவசாயிகளுடைய போராட்டம் ஒரு பாண்டியன் இருக்கிறாரு, விவசாய சங்க தலைவர். அவர் வந்து போராட்டம் அறிவிக்கிறார். இங்க நாங்க வந்து கோட்டைக்கு எதிரில், செஞ்சார் கோட்டைக்கு எதிரில் நாங்கள் வந்து போராட்டம் நடத்தோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும். உங்க கோரிக்கை என்னங்க, நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லணும். அல்லது நிறைவேற்ற முடியாது, ஏதோ ஒன்று ஒரு டயலாக் இருக்கணும்ல. நீ என்ன பண்ணீங்க? அவர் வீட்டுக்கு காவல் வைக்கிறீங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு முன்னாடி அவர் நின்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறார். எதை குறித்து பேசுறார்? மேகதாட்டு அணை குறித்து பேசுறார். காவிரி நீரில் வந்து நமக்கு என்னென்ன துரோகம் நடந்திருக்குதுன்னு பேசுறார். அதுக்கப்புறம் எங்களுக்கு விவசாயிகளுக்கு மானியம் அப்படிங்கிறதுல தள்ளுபடி, கடன் தள்ளுபடிங்கிறதுல ஏமாற்றப்பட்டுருக்கிறோம், துரோகம் நடந்திருக்குது, கொஞ்சமாக கொடுத்து ஏமாத்திட்டீங்க, 50,000 75,000 1,00,000ன்னு நீங்கள் இது பண்ணி எங்களை ஏமாத்திட்டீங்க, எங்களுக்கு வேணும்னு சொல்றாரு. இப்போ அது குறித்து நீங்கள் கேள்வி கேட்கல, நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது குறித்து மக்களும் கேள்வி கேட்கல. அவங்க எதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க? திரிஷாவை அவமானப்படுத்திட்டாங்களாம், விஜய் அவமானப்படுத்திட்டாங்களாம். இப்போ நீ அவமானப்படாமல் போ, எனக்கு அதுவா பிரச்சனை? நாளைக்கு எனக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் போயிடும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடும், இந்த மாநிலம் வறுமைக்கு போயிடும், பஞ்சத்துக்கு போயிடும். பஞ்சம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? விலைவாசியெல்லாம் ஏறிடும், காசு இருக்கிறவனே வாங்குறது கஷ்டமாக போயிடும். அவ்வளோ பெரிய நெருக்கடி வரப்போகிற ஒரு பிரச்சனை. எல் நினோ அப்படின்னு ஒன்று வரப்போகுது அப்படின்றாங்க. பெரும் பஞ்சம் அடுத்த 3 ஆண்டுகள் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குரிய சேமிப்பு வேணும். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் எதை பற்றி பேசணும்னு நீங்கள் தலையில் கட்டுறீங்க? திரிஷாவை பற்றி பேசிட்டாங்களா? சரி, திரிஷாவை பற்றி பேசிட்டாரா? என்ன பேசினாரு? அவர் பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வர்றார். அதில் வந்து இவ்வளோ முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, இப்போ அவர் சொன்னதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் சொன்னதை அவர் சொல்லலை. அவர் பேசிட்டு அப்புறம் வந்து ஒன்று சொல்கிறார், இந்த முதலமைச்சருக்கு எது முக்கியம், இதெல்லாம் முக்கியம் இல்லை, எது முக்கியம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது உடனே கூட்டத்தில் இருந்து சிலர் திரிஷான்றாங்க. ஒருத்தன் சொல்கிறான் திரிஷா வீட்டுக்கு தான் தண்ணி போகணுன்றான். உடனே தண்ணி போகணுங்கிறதா முக்கியம் அப்படின்றான். இல்லை, எங்கே தண்ணி வரணுமோ அங்கே தண்ணி வரணும், நான் காவிரியை சொன்னேன்னு சொல்கிறார். சரி, இதில் எங்கே டபுள் மீனிங் இருக்குது? புரிஞ்சுக்கிட்டவங்களும் பேசுகிறவங்களும் அதுதானே பேசுகிறாங்க. சரிப்பா, நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், உங்களுக்கு தப்பாக பட்டுருச்சு, நீங்கள் என்ன காரணத்தினால இதை சொன்னீங்கன்னு என்கிட்ட கேட்குறீங்க, நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இப்போ அதுக்கு யார் பொறுப்பு? விளக்கம் கொடுத்து நீ பேசின வார்த்தையை விட்டது நான், அதுக்கு என்ன அர்த்தங்கிறத நான் தானே சொல்லணும். என்ன மீனிங்கில் சொன்னேங்கிறத அவர் சொல்லிட்டார், அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சே. அதில் அதுக்கப்புறம் கூட்டத்தில் உள்ளவன் திரிசான்றான். இவரு ஒரு ஊரில் பேசிட்டு போகிறாரு, இடையில யாரோ கத்துறாங்கன்னு சொல்லி நிறுத்துறாரு. அவன் திரிசாதுன்னு திரிசா வீட்டில் தண்ணி வருது, நமக்கு தண்ணி வரணுங்கிற அவசியம் இல்லை, ஏதோ ஒன்று பேசுகிறான், நமக்கு திரிசான்னு மட்டுமே சொல்கிறான்னு கூட வச்சுக்குவோம். சரி, எங்கே தண்ணி வரணுமோ அங்கே தண்ணி வரணும்ட்டாரு. சரி, என்ன பிரச்சனை இப்போ? இல்லை, அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். குற்றச்சாட்டு வைக்கிறவங்க சரி, ஆபாசமாக பேசிட்டாருங்க. நான் என்ன சொல்கிறேன், தலைவர்களுக்கே கூட கேட்குறேன், ஏங்க அது இல்லைங்க பிரச்சனை, அதெல்லாம் அப்புறம் பார்த்து கேஸை போடுங்க, அது அப்புறம் பார்த்துக்குங்க, நாளைக்கு சட்டமன்றம் கூட போகுது, சட்டமன்றத்தில் இந்த விஷயங்கள் பேசணும், அதை பற்றி சொல்லுங்க. இப்போ எதிர்கட்சி விமர்சனம் வச்சிருக்கிறாங்க, அதை பற்றி நீ பதில் சொல்லுங்கன்னு கேட்டுருக்கணும்ல. இல்ல, அந்த மாதிரி யாரும் கேட்கல. கம்யூனிஸ்ட் பார்ட்டி கேட்கல, பிசிகே கேட்கல, யாரும் கேட்கல. அது இப்போ கைது பண்ணிருக்க வேணாம், கொஞ்ச நாள் கைது பண்ணிருக்கலாம் கூட சொல்றாங்க. ஆமா, எதுக்குன்னு கேட்குறேன். இப்போ இந்த கேஸ் நிக்குமா முதல்ல கோர்ட்ல? கேஸ் நிக்காது, போட்டிருக்க எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? இல்லைங்க, அவர் ஒன்று சொல்றாரு, தண்ணி எங்க வரணுமோ அங்க வரணும், நான் காவிரியை சொன்னேன்றாரு. ஏன்னா எல்லாரும் சிரிக்கிறாங்க, தப்பா போயிடக்கூடாது, நான் காவிரியை சொன்னேன்னு சொல்றாரு. சரி, இதுல வந்து நீங்க என்ன கேஸை போட்டுருவீங்க? அவர் திரிஷாவை பத்தி தப்பா பேசிட்டாருன்னா நான் திரிஷா பத்தி பேசவே இல்லைன்னுவாரு. இல்ல, ஒரு வார்த்தை கூட நான் திரிஷா பத்தி பேசலன்னுவாரு. உண்மையா இல்லையா? இல்ல, தண்ணி எங்க வரணுமோ அங்க வரணும்ன்றாரு, இவ்வளவுதானே. வேற என்ன, அதுல என்ன பிரச்சனை இருக்குது? சரி, நீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு மீனிங் ஒண்ணு இல்ல. இந்த எஸ்ஜே சூர்யான்னு ஒருத்தர் உண்டு, அவர் வந்து பிஎஃப் அப்படின்னு ஒரு படத்துக்கு பேர் வச்சார். அதுக்கு கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது. யாரை சொல்லியிருப்பா? நம்ம திருமாவளவனும் நம்ம ராமதாஸ் அவர்களும் தான் சொல்கிறாங்க, பிஎஃப்னு எப்படி பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் நான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பேர் வச்சுருக்கிறேங்கன்னு அது விளக்கம் கொடுக்குறாரு. சரி, இப்போ பிஎஃப்னு என்ன அர்த்தம்? பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க சொல்றது அப்படி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இவங்க ப்ளூ ஃபிலிம்னு மீனிங் எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, ஒரு இதான் பேர்னு சொல்லிட்டாரு. சரி, முடிஞ்சு போச்சு இல்லை. சரி, அவர் கொஞ்சம் ஏடா கூடமான ஆளு தான், 36 22 36 கூட பேர் வச்சிருக்கிறாரு. சரி, அப்படி கூட ரைட்டு. நான் என்ன சொல்றேன்னா, அதை நீ விமர்சனம் பண்ணுங்கிற, கண்டனம் தெரிவிங்க, விமர்சனம் பண்ணுங்க, அதை தவிர்த்துங்க. நீ வளரும் தலைவர், சின்ன பையன் இல்லை, இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க, அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சே. சரி, ஒரு வழக்கு போடணுமா போட்டுக்கோ, விசாரணைக்கு வாங்கன்னு வர போறாங்க, கோர்ட்ல கேஸை போட்டு கோர்ட்ல வந்து பதில் சொல்ல போறாங்க, முடிஞ்சு போச்சு. அவசரமா கைது பண்ண வேண்டிய தேவைன்னு வந்துச்சு. இது நாளைக்கு நடக்க போற இல்ல, அது ஒரு அம்சம்தான். முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இவங்க சட்டமன்றம் கூடும்போது காவிரி பிரச்சனை முடிஞ்சு போயிடணும்.
ஓகே, டைவர்ட் ஆகி போயிடணும். ஆமா, ஏன்னா இவங்களுடைய கையாளத்தனம் அம்பலமாயிரும். எங்க நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் இல்லை, திமுக தான். திமுக அவங்க என்ன பேசணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க சட்டமன்றத்தில். திமுக காவேரி நீர் பிரச்சனை தான் பேசுவாங்க மெயினா. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும், ஆமா, தீர்மானத்தை நிறைவேற்றணும், கர்நாடகா போய் கேட்கக்கூடாது, வந்து காவிரி அணையத்துக்கு தான் நம்ம இது பண்ணணும், அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் தான் போகணும், பிரதமரை வலியுறுத்துறதுக்கான அதிகாரம் இருக்குது. அப்போ ஒரு ஒரு பிரச்சனையில எது உயிராதாரமான பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, அது குறித்து தானே நம்ம பேசணும். அப்ப அந்த விஷயத்த மொத்தமா மடைமாத்தி விடுற அப்படின்னா உன்னுடைய கையாளத்தனத்தை மறைக்கிற, உன்னோட மோசடித்தனத்தை மறைக்கிற, உன்னுடைய துரோகத்தை மறைக்கிறதுக்கு நீ ஒரு வேலையை செய்யற. இப்ப கைது பண்ணியாச்சு. இப்ப எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம், திரிசாவை பேசுனது உண்மையா இல்லையா, பொய்யா, சரியா தப்பா, உதயநிதியை இப்படி இது பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு முழுக்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உதயநிதியே நீங்க ஒரு அவசர வழக்கு போகுது, உயர் நீதிமன்றத்துக்கு போகுது. விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் 12 மணிக்கு விசாரணை வச்சிருக்கிறாங்க. அது வரைக்கும் அவர் கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை மீறி என்ன பண்றாங்க, கூட்டு போறாங்க. அவங்களுக்கு செய்தி வந்துருச்சா இல்லையா, செய்தி வந்துருச்சு. நீங்க என்ன சொல்றீங்க, எங்களுக்கு தெரியாதுன்றீங்க. ஏன் தெரியாது, எங்களுக்கு லீகலா ஆர்டர் வரல, கை வரல, நாங்க விசாரணைக்கு கூட்டு போயிட்டோம் அப்படின்னு கூட்டு போயாச்சு. கூட்டு போயிட்டு இருக்கீங்க, இப்போ வரைக்கும் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கங்க அலக்கழிச்சுக்கிட்டு ஏசி இல்லாத வண்டியில. அது என்ன வக்கரம்னு கேக்குறேன். பழி வாங்குறதுக்காக தான் இதை பண்றாங்க. இது வந்து ஏற்கனவே ஜெயலலிதா கலைஞருக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய் வந்து அதே மெத்தட்ல நான் வந்து ஜெயலலிதான்னு காட்டுறதுக்குன்னு வரீங்க. நீ என்ன ஜெயலலிதாவா, இல்ல அப்படி கேவலமான ஒரு முதலமைச்சரா நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேக்குறேன். ஜெயலலிதா இரும்பு மங்கையா, அப்படிலாம் இல்ல. அவங்க பயந்தாங்குழி, அவங்க ஒரு கோழை. எல்லா கோழைகளும் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப பயத்தோட இருப்பாங்க, எல்லாரையும் பார்த்து பயந்துக்குவாங்க. நீ உதயநிதி பார்த்தும் பயப்படுறீங்க. அவர் பேசின விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு அவசரமா வழக்கு போட்டு போராட்டம் அது இதுன்னு திசை திருப்பிட்டு இருக்கிறீங்க. அவர் பேசின விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அமைச்சர்கள் குறித்து பேசுறார், எந்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை இல்லைன்னு பேசியிருக்கிறார். இது பவுடர் அமைச்சர் மீது நடவடிக்கை இல்லை, அது மாதிரி ஒரு அமைச்சர் வந்து சட்டியோட அடிச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை இல்லை, ஒரு கண்டனம் இல்லை, ஒரு விமர்சனம் இல்லை. இது போல ஒரு சரவணன் ஒரு எம்எல்ஏ மேல உங்களுக்கு வந்து ஒரு பாலியல் வழக்கு இருக்குது. ஒரு பெண்ணை வந்து உங்க சொந்த கட்சிக்காரங்களை கூட்டு போய் ஒரு சொல்லி தான் கூட்டு போயிருக்கிறாங்க, கூட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து ரேப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது குற்றச்சாட்டு. யார் சொன்னது, அவங்களே தான் சொல்லியிருக்கிறாங்க, சொந்த கட்சிக்காரங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டீங்கன்னு கேட்குறேன். ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதான்னு கேட்குறாரு எங்க மீட்டிங்ல. நான் இன்னொரு இதையும் சேர்த்துறேன். திரிசா எங்களுடைய குலவிளக்கு அப்படின்னு அமைச்சர் சொல்லிடுறாரு ஆதவ அர்ஜுனா. அவங்கள பத்தி இப்படி பேசுனதை எங்களால பொறுத்து கொள்ள முடியாது. எங்க உங்களுக்கு குல விளக்கா இருக்கட்டும் குத்து விளக்கா இருக்கட்டும், அவர் தான் பேசலையேன்ற. நீ எந்த விளக்கா வச்சுக்கிங்க, குல விளக்கா வச்சுக்கிங்க, குத்து விளக்கா வச்சுக்கிங்க, அல்லது வேற ஏதாவது விளக்கு வச்சுக்கிங்க, எங்களுக்கு என்னன்று. எங்களுக்கு இப்ப திரிசாவா பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு திரிசாவா பிரச்சனை. திரிசாவை பாதுகாக்கிறதுக்கு தான் உங்களை முதலமைச்சராக்கி வச்சிருக்கிறாங்க மக்கள். உங்களுக்கு ஓட்டு போட்ட யாராவது சொன்னாங்களா திரிசாவை பாதுகாக்கணும் அதுக்காக முதலமைச்சராக்கிறோம்னு சொன்னாங்களா, இல்ல நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களா திரிசாவுடைய கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்காக என்ன முதலமைச்சராக்குங்கன்னு கேட்டீங்களா? தேர்தல் வாக்குறுதியில் அப்படி இருந்ததா? இல்லையே. அது இல்லையே பிரச்சனை. அவங்க குல வழக்கு குத்து வழக்கு எல்லாம் எங்களுக்கு எதுன்னு கேட்கறேன். அது ஆதவ அர்ஜுனா பார்த்துக்கிட்டோம், விஜய் பார்த்துக்கிட்டோம், உங்க பிரச்சனை. எங்களுக்கு அது இல்லை பிரச்சனை. உதயநிதி பேசுனதுல 99.99% மக்கள் பிரச்சனையை பேசியிருக்கிறார், நாட்டின் பிரச்சனையை பேசியிருக்கிறார், உயிராதாரமான பிரச்சனையை பேசியிருக்கிறார், காவிரி பிரச்சனை, மேகதாட்டு பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறார். அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்கன்னு பதில் சொல்லுங்க. அதை பதில் சொல்றவர் விட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டான். இதுல என்ன வீரம் இருக்குன்னு கேட்கறேன். இதுல என்ன வீரம் இருக்குது, இதுல என்ன இரும்பு மங்கை மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க. கோர்ட்டு காரி துப்பி இருக்குது. கோர்ட்ல போய் நீங்க அப்படி என்ன சொல்லிட்டீங்க, ஏதாவது ப்ரூவ் பண்ணிட்டீங்களா, அவர் பேசுனது தப்புன்னு சொல்லிருக்கீங்களா? ஸ்டேஷன் பிணையில விட்டுருவோம் அப்படித்தானே சொல்லியிருக்கிறீங்க. கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சுட்டு ஸ்டேஷன் பிணையில விட்டுருவோம்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் என்ன பெரிய கைது நடவடிக்கை இது, இரும்பு மங்கை. நீ அயன்மேன் என்ன, நீ அயன்மேன்னா உங்களுக்கு எப்ப தெரிஞ்சிருக்கும் தெரியுமா? அந்த கரூர்ல 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அப்ப தெரிஞ்சிருக்கும். உங்க மேல தப்பே இல்லை அப்படின்னு கூட வச்சுப்போம். உங்க கட்சிக்காரன் கண்ணு முன்னாடி செத்து விழுந்துட்டு இருக்கிறாங்க, மொத்த நிர்வாகிகளும் காணாம போயிட்டான், மொத்த பேரும் ஓடி போயிட்டான். அப்புறம் என்ன நீங்க இரும்பு மனிதர் இரும்பு மங்கை இல்ல கேட்கறேன், எனக்கு புரியல. அப்படி ஒன்றும் நீ துணிச்சலான ஆளே கிடையாது. எங்க காவிரி தண்ணியே கர்நாடகா தரம் பண்ணது, அது கேட்கறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. தண்ணி வேணும்னு கூட கேட்கறது தைரியம் வரலையே. நானா சொல்றேன், அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்றாரு, சரிங்க அவர் பொய் சொல்றாருன்னு வச்சுக்கோ, நீ உண்மையை சொல்லிருங்க, நாங்க தண்ணி கேட்டோம்னு சொல்லுங்க. இவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் சொன்னது அதுவும் அவர் தான் கூப்பிட்டேன்னு சொல்றாரு, அவர் தான் வர வேண்டாம்னு சொல்றாரு, அவரே தான் கூப்பிட்டோன்னு சொல்றாரு, அவரே தான் வர வேண்டாம்னு சொல்றாரு, அவரே தான் தண்ணி வேணும்னு கேட்கவே இல்லைன்றாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கறேன். நாங்க உங்களை தானே கேள்வி வைப்போம், நீங்க தானே எங்க பிரதிநிதி. சார் நான் ஓட்டு போடல, நீங்க ஓட்டு போடல, ஆனா யார் முதலமைச்சர்?
விஜய் தான் முதலமைச்சர். பொதுப்பணித்துறை அமைச்சர் யாரு? ஆதவ அர்ஜுனா தான். உங்களுக்கும் ஆதவ அர்ஜுனா தான், எனக்கும் ஆதவ அர்ஜுனா. ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க எல்லாருக்கும் அவர் தான். அப்போ நீங்க பதில் சொல்ல வேண்டிய கடமையில் உள்ளவங்க. அப்போ புஷி ஆனந்த் கிட்ட கேட்குறாங்க. அவரு அந்த ராஜ்மோகன் சொன்னாரு பாருங்க ஒரு பதில். அவருக்கு நீர் வளம் பத்தி சகலமும் தெரியும், எல்லாமே தெரியும். இப்ப அவசரமா ஒரு வேலையா போயிட்டு இருந்தாரு, அதனால சொல்லல. சரிங்க, போயிட்டு வந்து பேசுங்க. ஏப்பா நீங்க நாள் கணக்காவா அவசரமா போவீங்க? அவசரமா போனோம்னா 5 நிமிஷத்துல முடிய போகுது. சரி, ஃபோன் பண்ணி கூட சொல்லுங்க, ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்களேன். இல்லைங்க, உங்களுக்கு தான் வந்து நீங்க சினிமா கம்பெனி சேர்ந்தவங்க, சினிமாக்காரங்க, உங்களுக்கு ஒரு கேமரா வச்சு உட்காந்து பேசுங்க. இப்போ நம்ம 2 பேரும் பேசுறோம்ல, அது மாதிரி யாரையா ஒருத்தர் கேட்க சொல்லி பதில் சொல்லுங்களேன். பப்ளிக்கை பார்த்தா தான் பயம், பத்திரிகையாளரை பார்த்தா தான் பயம்னு கூட நீங்களே கூட பேசி சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. என்ன கிழிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியணும்ல. எங்க மாநிலத்துறை முதலமைச்சர் நீங்க, எங்க மாநிலத்துறை நீர்வளத்துறை அமைச்சர் நீங்க. நான் அதை பத்தி தானே நான் கவலைப்படுவேன். எனக்கு தண்ணி வரல, நான் கவலைப்படுறேன். நீங்க திரிசா கொலை வழக்கு, அவங்களுக்கு வந்து நீங்க மானம் போயிடுச்சுன்றீங்க. கூட்டத்தில் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், டிவி கேட்காரங்க அத்தனை பேருமே ஒழுக்கமா பேசுறாங்களா? பண்பாடா பேசுறாங்களா? ஆக களிசடைத்தனமான ஆபாசத்தனமான பதிவுகள் போடுறாங்களா இல்லையா? அவ்வளோ ஒருவருப்பா இருக்குது. யாரை பத்தி பேசுனதெல்லாம் இருக்கட்டும், கொலை வழக்கு குத்து வழக்குலாம் இருக்கட்டும், முதலமைச்சருடைய மனைவி குறித்து பேசுனாங்களா இல்லையா? அந்த வார்த்தையை சொல்றது கூட நமக்கு வந்து குச்சமா இருக்குது. என்ன இருந்தாலும் அவங்க ஒரு பெண்ணு, அவங்கள பத்தி அவங்க உங்க மனைவி, அவங்கள பத்தி உங்க கட்சிக்காரங்க கேவலமா பேசலாம். கண்டிச்சது யாரு? திமுக காரன் கண்டிச்சான். நீங்க ஒருத்தே இல்லை நீங்க என்ன. அப்போ எங்க பிரச்சனை இது, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இதுதான் எங்களுக்கு தேவை. இப்ப நீங்க உதயநிதி அரெஸ்ட் பண்ணீங்கிறதுனால உங்களுக்கு தான் கெட்ட பேரு. இப்ப ஜனங்க பேசிக்கிறாங்கல்ல, எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்களா? திரிசாவை பத்தி பேசினாலும், திரிசாவை பத்தி அப்படின்னா அவங்க வேற ஒன்று பேசுறாங்க மக்கள். அப்போ உங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கு வந்து வேலு நாச்சியார் பேர்ல வந்து மன்றம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்க கட்சிக்காரங்க மஞ்சள் சிவப்பு படம் போட்டு போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. திரிசாவுக்கு மன்றம் ஆரம்பிங்க, என்ன வேணா பண்ணுங்க, எங்களுக்கு என்னன்னு கேட்குறேன். எங்களுக்கு தேவையான தண்ணி வரல. இப்போ திறந்து விட்ட தண்ணிங்கிறது கூட அது வடிகால் தான், எக்ஸ்ட்ரா இருக்கிறத திறந்து விட்டுக்கிறாங்க. இது போதுமா? நிறுத்திடுவாங்க. அப்போ நீங்க இப்போ ஏற்கனவே உள்ள 2 மாசத்துக்குள்ள தண்ணி வரணும், இப்போ இந்த மாசத்துக்குள்ள தண்ணி வரணும், இப்போ அடுத்தடுத்த மாதங்கள்ல தண்ணி வரணும். அதுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க தெரியாது. யாராவது ஒருத்தராவது பொறுப்பா பதில் சொல்றாங்களா? வைகோ இன்னைக்கு வந்து டெல்லியில வந்து அவரு புக் ரிலீஸ் பண்றாப்படி, அதுக்கு அறுத்து தள்ளுறதுக்காக ராஜ்மோகன் போயிருக்கிறாப்படி. அவர் அறுத்து தள்ளுறதே ஓவரு. வைகோன்னு ஒருத்தர் இருந்ததே மறந்துடணும். அப்படி ஒரு உயிரினம் வாழ்ந்ததே இந்த பூமிக்கு அவமானம். பேசும்போது வந்து ராஜ்மோகன் வந்து நான் மட்டும் அமைச்சரா இல்லைன்னா இந்த இந்த இடத்துல வந்து கடைசியில நின்று அண்ணன் வாழ்கன்னு கத்திருப்பேன். ரொம்ப பிடிச்சிருப்பாரு. ஒண்ணும் இல்ல, அடுத்த ஆக்சுவலா தோத்துட்டீங்கன்னா அவர் வீட்டு வாசல்னு வேற ஒண்ணு பேசுவாரு. அப்போ உங்களுக்கு பூரிப்புலாம் இருக்காது. அண்ணன் டிசைனா இன்னைக்கு எப்படி பேசுவாரு, நாளைக்கு எப்படி பேசுவாரு, நாளான்னைக்கு எப்படி பேசுவாருன்னு வரலாறு இருக்குது. என்ன அப்படியே வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு வெளியே போய் திட்டிட்டு போவாரு அவரு. சரி, உங்களுக்கு அண்ணன் மேல விசுவாசம் இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு அது இல்லைல்ல கவலை. இப்ப இதுல யார் பொறுப்பா நடந்துகிட்டது? ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா? டிவிகேயா டிஎம்கேயா? டிஎம்கே தான் நடந்திருக்குது. இப்ப அதுல ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறீங்க. சரியா? சரி, இப்ப என்னன்னா இன்னொன்னு சொல்றாங்க, த்ரிஷாவை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கான வேலைகள் அவங்க இறங்குறாங்க. ஆனா த்ரிஷா விஷயத்துல சொந்த கட்சிக்காரங்களுக்கே விருப்பம் இல்லை, டிவிகேலே விருப்பம் இருக்குது. த்ரிஷாவை தள்ளி வைக்கணும், நீ ஏமா தேவையில்லாம தொல்லை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ அவங்க விருப்பத்தோடு உள்ள கொண்டு வருவதற்கு ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க. இப்போ யாரை திருப்திப்படுத்துறதுக்கு இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கிறதே டவுட்டா இருக்குது. அது விஜய் திருப்திப்படுத்துறதுக்கா, அல்லது வந்து விஜய் கூட இருக்கிறவங்களை திருப்திப்படுத்துறதுக்கா, அல்லது வேற யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கா, எதுக்காகன்னு தெரியல. அவர் அலக்கழிச்சு அவர் இன்பம் காண்கிறார். வாங்கன்னா வந்துட போறாங்க. இதில் வரமாட்டாரா? அவர் தஞ்சாவூர்னு தெரியாதா? இல்லை இது வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்களா? சரி, கூட்டு போயிட்டு சொந்த பேர்ல விட போறீங்க. இது எதுக்கு இவ்வளவு டூரு, இந்த நாடகம்லாம்? ஒரு பயமுறுத்துறது. அவங்க அதெல்லாம் பயப்பட மாட்டாங்க. என்னென்ன புதுசா இது? அவதான் சொல்றாங்க எமர்ஜென்சியை பார்த்தவன்றாங்க. சரி இருக்கட்டும், எமர்ஜென்சியை பார்த்த தலைமுறை வேற, இந்த தலைமுறை வேறன்னு கூட இருக்கட்டும். அவர் சிரிச்சுட்டு தானே போறாரு, சிரிச்சுட்டு தானே போறாரு. அவர்கிட்ட ஓடி போயிடலையே, வரமாட்டேன்னு ஓடி போயிடலையே, வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கலையே, 72 நாள் உட்காந்துக்கிட்டு வீடியோ போடலையே, டெல்லிக்கு பறக்கலையே,
கடல்ல போய் ஒளிஞ்செல்லாம் கிடந்தாங்க. ராஜ்மோகன் மேல கேஸே கிடையாது, அவரும் தலைமறைவா இருந்தார். இன்னொருத்தர் கூட பாடநூல் கேஷனத்தில் இருக்கிறவரோட தொலைவு லயோலமணி, அவரையும் தேடவே இல்லை, அவங்களாம் தலைமறைவா இருந்தாங்க. நிர்வாகிகள் எல்லாரும் தலைமறைவா இருந்தாங்க. அப்படி தலைமறைவா இருக்கிறாங்களா என்ன? ஃபேஸ் பண்றாங்க, தைரியமா ஃபேஸ் பண்றாங்க. நீ கேஸை போடு, நான் ஃபைட் பண்றேன்றாங்க. ஓடி போலியே. நீங்க காலத்துக்கும் இந்த கரூர் விவகாரம் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். அது அவங்க இறந்தது இல்லை பிரச்சனை, அந்த நேரத்தில் நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்கிறது தான் பிரச்சனை. நீங்க தலைமைத்துவம் உங்கள்கிட்ட கிடையாது, தைரியம் உங்கள்கிட்ட கிடையாது, நிர்வாக திறமை உங்கள்கிட்ட கிடையாது, நீங்கள் ஒரு கோழை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்கிறீங்க. இதான மக்களுடைய கருத்து. உங்க ரசிகர்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கலாம், உங்க ரசிகர்கள் தொல்லை தாங்க முடியாம அவங்களுடைய பெற்றோர்கள் முதியவர்கள் ஓட்டு போட்டு இருந்திருக்கலாம். எல்லாரெல்லாம் ஓட்டு போடலையே. 8 கோடி மக்களின் பிரதிநிதி இல்லையா நீங்க? ஆனா முதலமைச்சரானதுனால 8 கோடி மக்களின் பிரதிநிதி, அதனால தண்ணிக்கு நீங்க பொறுப்பு, காவிரிக்கு நீங்க பொறுப்புன்னு கேள்வி கேட்கிறோம். அதுக்கு உங்கள்கிட்ட பதிலே இல்லையே. உதயநிதியை கைது பண்ணியாச்சுங்க, சரி தண்ணி எங்க? சரி கைது பண்ணி உள்ள வச்சுக்கிங்கப்பா, தண்ணி எங்க? மேகதாட்டு விவகாரத்துல உங்களுடைய முடிவு என்ன? கர்நாடகா ஒத்துக்குச்சா? உங்க கூட்டணி கட்சி கொஞ்சம் குலாவறதுக்கு ரெடியா இருந்தீங்கல்ல, அதையாவது ஒரு முடிவுக்கு வாங்க. ஒரு ஒப்பந்தமா போடுங்க, மேகதாடு அணை கட்ட மாட்டோம்னு சொல்லுங்க, ஒரு ஒப்பந்தமா கொண்டு வாங்க. ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட? அது சம்பந்தமா எதுவுமே இல்லை. இது ஒரு பக்கம். அடுத்தது சட்டமன்றத்தில் நீங்க வந்து பட்ஜெட்டை கொண்டு வர போறீங்க. பட்ஜெட்ல அவர் எப்படி வாசிப்பாருன்னே எனக்கு தெரியல, அதுவே ஒரு மர்மமா இருக்குது, திகிலா இருக்குது. அவரு தமிழ அது கருப்பறிக்கை மாதிரி இருந்தது. இப்ப நீங்க வந்து பட்ஜெட்டை எப்படி கிளின்னு கிழிக்க போறாரோ தெரியல. எதிர்கட்சிகள்லாம் கிழிக்க தேவையில்லை, அவரே ஒரு மாதிரி கிழிச்சு வார்த்தையெல்லாம் நசுக்கி தமிழ் மேல ஒரு பெரிய தாக்குதலை நடத்துவார் நாளைக்கு. சரி என்னவோ சகிச்சுக்கிட்டு நாங்க வந்து அது குறித்து பேசணும். அப்போ அதுக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் இல்ல வகையில. எதிர்கட்சி இல்லாம போனவர் இப்படி பண்ணி எதுக்குன்னு கேக்குறேன். எல்லாரும் போனது பிறகு இப்படி பண்ணி எதுக்குங்கிறேன். இல்லைங்க, அவங்க எழுந்து நின்று அந்த ஷாட் வைக்கும்போது கொஞ்சம் ஆள் இல்லாத டீ கடையில் எதுக்குப்பா டீ ஆத்திட்டுக்கிறார்? ஆள் இல்லாத கடையில எதுக்கு டீ ஆத்திட்டு ஃப்ரேம் வைக்கும்போது அவங்க எழுதுறாங்களா எதிர்ப்பு தெரிவிக்க, அப்போ முதலமைச்சருடைய அந்த ஃப்ரேம் கரெக்டாரு என்று மட்டும் அவங்கதான் போயிட்டாங்களே. நீ இப்படி செய்தி காட்டும்போது அவங்க போயிட்டாங்க. இதுல டிவிக்கே தப்பு பண்ணுதுன்னா தப்பு பண்ணுதுங்கிறது ரைட்டு. இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் சூடு சொரணே இல்லையா? உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன், நீங்க கூட அதை பேச மாட்டீங்களா? இப்போ சிபிஎம் போராட்டம் நடத்திருக்குமா கூடாதா? காவிரி விவகாரத்துல அவங்க போராட்டம் நடத்திருக்கணும்ல. சிபிஎம் பிசிக நீங்கெல்லாம் போராட்டமே நடத்தல, திமுக நடத்தி இருக்குது. அந்த விவகாரத்தை மொத்தமா இழுத்து மூடிட்டு டைவெர்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. அப்படின்னா அதுல வந்து தப்பிச்சுக்கிறது இல்லை, தமிழ்நாடு நாசம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்ய போறாங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் இல்லையா? அவங்க ஆதரவுல தெரிவிக்கிறாங்க. நீங்க என்னமோ இந்த நேரத்தில் கைது செய்திருக்க வேண்டாம், அப்போ வேற இப்ப கைது பண்றது? இந்த சட்டத்தை முடிஞ்ச பிறகு கைது பண்ணணுமா? ஏன்னா இப்போ வந்து அது வந்து மைலேஜ் அதிகமாயிடுச்சு. இது இப்போ நீங்க பண்ணதுனால உங்களுக்கு கொஞ்சம் செட்பேக் ஆயிடுச்சு, பின்னாடி போயிட்டீங்க. இதுவே நீங்க லேட்டா கைது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. இப்போ அது வந்து உதயநிதிக்கு ப்ளஸ் ஆயிடுச்சு கைது பண்ணது. ஆக்சுவலாக வந்து சுமன் ஸ்ரீராமன் போட்ட பதிவும் அவரும் இதே தான் போட்டிருந்தாரு, கைது பண்ணிருக்க தேவையில்ல, கைது பண்ணி தேவையில்லாம உதயநிதிக்கு வந்து நீங்க ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. அது அப்படியே நீங்க திருமாவளவன் அவருடைய இதுல பாத்தீங்கன்னா இப்போ கைது பண்ணி நீங்க வந்து ஒரு அவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்லணும்ல சார், அது பேசுனது ஒரு வார்த்தை தப்புங்க, தப்பா கூட இருக்கட்டும், தப்புன்னே முடிவு பண்ணிக்கோ. மீதி 99 விஷயம் பேசியிருக்கிறாருல்ல, அதுக்கு என்ன பதில்? அதை கேட்டு வாங்கணும்ல. அவங்க பேச மாட்டாங்க, அது மாதிரி வாயில குளுக்கட்டை வச்சிருப்பாங்க, மலை பாம்பு முழுங்கிட்டு படுத்து கிடக்கிற மாதிரி படுத்து கிடப்பாங்க, எந்த பொறுப்புமே இல்லாம இருப்பாங்க. உங்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல, நீங்க தானே புரட்சி பண்ண போறேன், மாற்றம் பண்ண போறேன்னு சொல்லி வந்தீங்க. அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அவங்க பாடல சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு கடமை இருக்குல்ல, நீங்க பேசணும்ல. இப்ப யாரு தான் பேசுறதுன்னு கேட்குறேன். பேசுறவங்களுக்கு நீங்க உள்ள போட்டுருவீங்க, நீங்க பேச மாட்டீங்க, உங்க முதலமைச்சர் பேச மாட்டாரு. அப்ப யார் தான் மக்கள் பிரச்சனையை பேசுறதுன்னு கேட்குறேன். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நான் காயின் பண்ணியிருக்கிறேன். ஒன்று, அவங்க இந்த காவேரி பிரச்சனையை மொத்தமாக இழுத்து மூடிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டு, எப்படி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக கரூர் விவகாரத்தை இழுத்து மூடிட்டு டான்ஸ் ஆடினாரோ, அங்கே போய் இப்படி டான்ஸ் ஆடினாரோ, அந்த மாதிரி அவர் டான்ஸ் ஆடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மக்கள் ஏமாறக்கூடாது. இப்போ இன்னைக்கு கூட்டணி கட்சிகள்ங்கிற பேரில் அவங்க எப்படி வேணால் ஜாலரா போடட்டும், என்ன அவங்களுக்கு அதில் ஆதாயம் இருக்கும். என்னவோ அது எங்கள் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பிரச்சனை வேற. அது உதயநிதி என்ன பேசினாரோ அதுதான் எங்க பிரச்சனை. அதைத்தான் நாங்க கவனம் கொடுக்கணும், மக்கள் கவனம் கொடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. இவ்வளவு நேரம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வைக்கிறேன். நன்றி.